ஹாசினி சீரியலில் இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. விசிஎம் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். நம்ம சூர்யா மாசா வந்து யோசிச்சுட்டு இருக்காப்புல. எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் துர்காவுக்கு தெரியறதுக்குள்ள நம்ம எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் பண்ணிடணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்ம துர்கா கிட்டே இந்த விஷயம் வரும்னு எதிர்பார்க்கல. அதுவும் ஒரு வகையில் நல்லதாக தான் போச்சு. துர்கா கிட்டே இது வந்ததுனால தான் அடுத்தது துர்கா என்னென்னலாம் பண்ணுறான்னு தெரிஞ்சுட்டு நம்ம இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு கரெக்டாக துர்கா கிட்டேருந்து ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு அதை எடுத்துகிட்டு வேக வேகமாக வந்துடுறாங்க. துர்காவும் அங்கே போகிறாங்க. போய் பார்த்தா இங்கே இருந்தது எங்கே போச்சுங்கிற மாதிரி கேட்ட உடனே தெரியலங்கிற மாதிரி அவங்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வேறு எதுவும் ஆதாரம் இருக்குமான்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்க்குறாங்க. ஆனால் இல்லவே இல்லை அந்த இடத்துல. சரி அந்த பேப்பர்லாம் கொடுங்க, எந்த இடத்துல யாரோட கைரேகைலாம் இருக்குன்னு அதை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்ட உடனே இங்கே என்ன நடந்திருக்குன்னா அப்படியே வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போனா நம்ம கான்ஸ்டபிள் சொன்ன மாதிரி இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதனால தான் இங்கே இது மாதிரிலாம் நடந்திருக்கு. சரி அப்போனா நியாயத்தை வாங்கி கொடுக்கணும்னு பார்த்தாலும் அந்த அதிகாரியோட பையன்கிட்டேயும் தப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எனக்கு இதுக்கான ஃபைல் எல்லாம் என் வீடு தெரிய வரணும். இங்கே என்னென்ன இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிங்க. அப்போனா நம்மக்கிட்டேருந்து யாரோ ஒருத்தவங்க தகவல் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்தாங்களா, இல்லாட்டி நம்ம இங்கே வரோன்னு முன்கூட்டியே யாருக்கும் தெரிஞ்சு அவங்க ஏதாவது ஒரு பொருளை விட்டுட்டாங்கன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இங்கே வந்து எடுத்திருப்பாங்க. திருப்பி ரெண்டாவது வாட்டி இந்த இடத்துக்கு வராங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ தில்லா இருப்பாங்க. என்கிட்டயே வந்து மோதி பார்க்குறீங்களா, நான் ஒரு ஆதாரம் எடுக்கணும்னு நினைக்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டீங்க. நீங்கள் யார் என்ன ஏதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த ஏரியாவில் ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவும் இருக்கான்னு சோதிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் வந்தவன் எப்படி இருந்தாலும் பின்பக்கமாக தான் நிப்பாட்டி இருப்பாங்க. அதனால் அந்த பக்கம் விசாரிக்கிறேன். சுற்றி எல்லா இடத்துலையும் வந்து விசாரிங்க. காரோ பைக்கோ எதில் வராங்களோ அந்த டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம், ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்கிற மாதிரி சொன்னோன்னே விசாரிச்சுட்டு சொல்லுங்கள் நான் போகிறேன்னு சொல்லிட்டு துர்கா மாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம சூர்யா சந்தோஷமா அப்பாடா இனிமேட்டு துர்கா நம்மளை கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம்தான்னு சூர்யா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து துர்கா வந்து ஃபைலை வந்து பெரட்டி பெரட்டி பார்க்குறாங்க. என்னது கொஞ்சம் கூட வந்து அப்செட்டாக இல்லாமல் உட்காந்துருக்காளே, நம்ம தான் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவ ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு பார்க்குறாளா, இனிமேட்டு ஆதாரத்துக்கு அவள் எங்கே போக போகிறா அப்படின்னு தான் நம்ம சூர்யா வந்து யோசிக்கிறாங்க. இருப்பினும் நம்ம துர்கா கிட்ட வந்து பேச்சு கொடுப்போம். அப்படி பேச்சை கொடுத்தாதான் இங்கே அடுத்தது என்னென்னலாம் நடக்குங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நம்ம சூர்யா நம்மளா போய் பேசலாமா, அவள் அந்த ஃபைலெல்லாம் வந்து பரட்டி பார்த்து முடிக்கட்டும், அதுக்கப்புறம் தான் அவள் யோசிப்பா, யோசிச்சதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சூர்யா வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல துர்காவுக்கு கால் வருது. மேடம் ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே இங்கே நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு கேமரா இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எப்படி இருந்தாலும் அது ஏதாவது ஒன்று விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி நாளைக்கே நான் வரேன் சரிங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல துர்கா வந்து சொல்லிடுறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ ஃபோன் வந்திருக்கோம். இப்போ அடுத்தது என்ன ஆதாரம் கண்டுபிடிச்சான்னு தெரியலையே, இப்படியே போச்சு, நம்மளே எல்லா விஷயத்தையும் நம்ம சூர்யா வந்து சொல்லி தான் ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம துர்கா கிட்ட சொல்லாமா வேணாமான்னு. அப்பன்னு பார்த்து என்னம்மா இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னியே, அப்புறம் என்ன ஆச்சுங்கிற மாதிரி யோசிக்கும்போது இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் அங்கே போய் பார்த்தேன். ரொம்பவே ஆர்வமாக இருக்க இந்த விஷயத்த வந்து கண்டுபிடிக்கணும்னு. ஆமாங்க எனக்கும் அவருக்கு சண்டை ஆல்ரெடி நிறையவே இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம தான் இந்த விஷயத்த வந்து தெள்ள தெளிவாக கண்டுபிடிக்கணும்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து கொடுக்கணுங்கிற மாதிரி துர்கா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சரிம்மா சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க போல். இல்லைம்மா நம்ம குடும்பத்தில் அவருக்கும் நமக்கும் பகை இருக்குன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நீ நியாயமாக தான் நடந்துக்கிட்ட. இந்த விஷயத்தை பொறுத்தளவு நீ என்னென்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரிஞ்சாதான் ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பேசுறதுக்கு உதவிகரமாக இருக்கும்ல, அதுக்காக தான் கேட்குறேன். மற்றபடி எனக்கு இந்த விஷயத்தில் தெரியறதுனால என்ன யூஸ் இருக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னே அதுவும் கரெக்டு தாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து புத்திசாலித்தனமாக எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். இப்போ என்ன ஆதாரம் தெரியுமா கிடச்சிருக்கு, ஆல்ரெடி என்கிட்டேருந்து ஒருத்தன் தப்பிக்கணும்னு நினச்சி தான் திருப்பியும் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அது எப்படி உறுதியாக சொல்கிறேன்னு சூர்யா எதுவும் தெரியாமையே கேட்குறாங்க. நான் ஒரு விஷயத்தை இதில் பார்த்தேன்னு சொன்னேன்னா அதை அவர் அங்கே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாப்புல.
இனிமேட்டு எப்படி கண்டுபிடிக்க போற? ஒண்ணும் புரியல. இந்த மாரி விஷயத்துல தான் நாங்க எங்களோட புத்திசாலித்தனத்த பயன்படுத்துவோம்னு துர்கா வந்து பேசிட்டு இருக்காங்க. "அப்படியா சொல்ற? அப்படி என்ன கண்டுபிடிக்க போற?" அவங்க ஆல்ரெடி 2 வாட்டி வந்திருக்காங்க. ஒரு வாட்டி நடந்ததுல தான் அவருக்கு இப்படி ஆச்சு. 2வது வாட்டி வந்ததுல அங்க பகல் நேரமா இருக்கு. "சரிம்மா, இத வச்சு எதுவும் பண்ண முடியுமா? இல்ல வந்துட்டு போனத யாரும் பார்த்தீங்களாங்கிற மாரி சூர்யா வந்து கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லங்க. ஆனா அந்த ஏரியால ஒரு விஷயம் இருக்கு. சிசிடி கேமரா இருக்கு. அதுல எப்படி இருந்தாலும் வந்தவரோட முகம் பதிவாயிருக்கலாம். இல்லாட்டி அவங்களோட வாகனத்தோட நம்பர் கூட தெரியலாம்ல. இத வச்சு ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு சொன்னோனே, சூர்யா வந்து பட்டமாயிட்டாங்க. அச்சச்சோ! என்னடா இது சத்திய சோதனையா இருக்கே! இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில வந்துட்டோங்கிற மாரி நெனச்சா, ஆனா இங்க நமக்கு ட்விஸ்ட்டு மேல ட்விஸ்ட்டா வருதே! இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ நேரம் தடுமாற்றமே இல்லாம கேட்டுட்டு இருந்த நம்ம சூர்யா, இப்ப இத கேட்டு முடிச்சோனே, "அப்படியா சொல்ற? சரி, சரி. நிச்சயம் பரவாயில்லன்னு" சொன்னோனே, "என்னங்க உங்களுக்கு வந்து வேர்த்து கொட்டுது. நீங்க என்னமோ அங்க வந்து எடுத்துட்டு போன மாரியே நெனைக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கதைய ரொம்ப ஆர்வமா கேட்குறீங்க. இது சரியில்லங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம துர்கா மட்டுங்க போறாங்க. என்னடா இது! இத பத்தி நம்ம யோசிக்கவே இல்லையே! எப்படி இருந்தாலும் நம்ப எல்லா பிரச்சனையிலேருந்து வெளில வந்துட்டோம்னு நெனச்சு யோசிச்சு பார்த்தா, துர்கா இவ்ளோ ஸ்மார்ட்டா வந்து மூவ் பண்றா. இந்த ஆதாரத்தையும் நம்ப என்ன செய்யறது? அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நம்ப சூர்யா அந்த இடத்துல. எது எப்படியோ, ஆனா துர்கா கிட்டேருந்து எப்படி இருந்தாலும் தப்பிக்கவே முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் எல்லா விஷயமும் தெரிய தான் போகுது. அது ஏன் நம்பளே சொல்லிட்டு, இந்த பிரச்சனையிலேருந்து நீ தான் என்ன காப்பாத்தணும். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல. உன்னோட அக்கா குந்தவை தான்னு ஏன் சொல்லக்கூடாது? அப்படி சொல்லிட்டா, ஆரம்பத்திலே சொல்லிட்டா, இவ வேற மாரி கண்ணோட்டத்தில போவாளா? இல்ல, இல்ல அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பில்ல. அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து தனக்கு தானே 1000 கேள்வி வந்து கேட்குறாங்க. என்ன பண்ணலாம் அடுத்ததுங்கிற மாரி யோசிக்கிற மாரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.